எஸ், இந்த செஷனில் ரீசன்ட் பாலிட்டி கொஸ்டின் நம்பர் 1 to 50 வரைக்கும் ரீட் பண்ணுவோம். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி? அரசின் வழிகாட்டு நெறிமுறை கொள்கைகளுக்கு குறித்த கூற்றுகளில் தவறான கூற்று. இது ஆர்டிக்கல் 36 to 51 வரைக்கும். ஆப்ஷன் பி பாருங்கள், கிராம பஞ்சாயத்து குடிசை தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட கண்ட்ரோல், ஊக்குவிக்கலாம். 14 இயர்ஸ்க்கு வரைக்கும் 14 வயதிற்குள் கீழ் உள்ள சிறுவர்களுக்கு கட்டாய இலவச கல்வி, பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருடைய மேம்பாடு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு பொருந்தும். பட் ஆனால் நீதிமன்றங்கள் வழி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீதிமன்றங்கள் வழி பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்த முடியாது. இஸ் நாட் என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட். ஸோ இதுதான் தவறான கூற்று. இந்த கொஷின் நம்ம குரூப் 4லேயும் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. நீதிமன்றத்தால் கட்டுப்படுத்த முடியுமா, கட்டுப்படுத்த முடியாதா? ஸோ மாநில அரசின் வழிகாட்டு கொள்கைகளுக்கு நீதிமன்றத்தால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் இந்த இடத்துல நடைமுறைப்படுத்தலாம்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் தவறான கூற்று. லோக் ஆயுக்தா தனது வருடாந்திர அறிக்கையை யார்கிட்ட சமர்ப்பிக்கிறது அப்படின்னா கவர்னர். ஸோ ஆனுவல் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா யார்கிட்ட உங்கள்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கவர்னர்கிட்ட தான். ஸோ லோக் ஆயுக்தா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோக்பால், லோக் ஆயுக்தா, சிபிஐ, சிவிசி, இதெல்லாம் ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க, கான்செப்ட் தெரிஞ்சுக்கிங்க. தேர்ட் கொஸ்டின், இதெல்லாம் எல்லா டிஎன்பிசிலையும் கொஸ்டினில் கேட்குறாங்க பாருங்கள். ஆர்டிகல் 226 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் அடிப்படை உரிமை சார்ந்து ஹைகோர்ட்டுக்கே போகலாம், உயர்நீதிமன்றத்துக்கு. ஆர்டிகல் 32 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம். ஆர்டிகல் 40 அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்து. ஆர்டிகல் 51 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமை. ஸோ பிஎம்சி தான் பார்த்தீங்கன்னா தவறான இணை. நமக்கு கொஷின் சரியான பொருந்தது தான் சரியான இணை தான் கேட்டிருக்கிறாங்க. சூஸ் தி ரைட் மேட்ச். ஸோ ஆப்ஷன் 1 and 2 தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 1 and 2 ஒன்லி மட்டும். ஸோ ஆர்டிகல் 226 அப்படின்னா அடிப்படை உரிமையை மீற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக உயர்நீதிமன்றத்துக்கு மூலம் தீர்வு காணலாம். ஆர்டிகல் 32 பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை மீறல், நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் தீர்வு காணலாம். ஆர்டிகல் 40 அப்படிங்கிறது கிராம பஞ்சாயத்து. ஆர்டிகல் 51A அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஓகேங்களா, அடிப்படை கடமை. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 12th புக்கில் இருக்குது, 10th புக்லேயும் கொடுத்துருக்குறாங்க. ராஜமன்னர் குழுவை பற்றி கீழ்காணும் சொற்றொடர்களில் சரியானது கேட்குறாங்க. ஸோ ராஜமன்னர் குழு பார்த்தீங்கன்னா 1969 கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனால் 68ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 1 தவறானது. இது குழு 1971 சப்மிட் பண்ணியிருப்பாங்க. இதோட ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணது 1971. ஸோ இது கரெக்டு. இது உங்களுக்கு மாநில உறவுகளை, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், ஓகேங்களா, ஒன்றிய மாநில உறவுகளை ஆராய்வதற்கோசரம் அமைக்கப்பட்டது தான் ராஜமன்னர் குழு. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் 12th புக்கில் இருக்குது, 10th புக்லேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் 2 and 3 மட்டும்தான் உங்களுக்கு சரியானது. கொஷினில் சரியானது எதுன்னு தான் கேட்குறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னு தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், கீழ்வரும் அமைப்புகளை சிறியதிலிருந்து பெரியது. ஸோ உங்களுக்கு அசெண்டிங் ஆர்டரில் கேட்குறாங்க. கொஷினில் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்னு பாருங்கள். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஃபஸ்ட் கீழேருந்து எங்கே சார் நம்மனா கிராம சபை, அதுக்கப்புறம் கிராம ஊராட்சி, அப்புறம் ஊராட்சி ஒன்றியம், அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி, ஜில்லா பரிஷத், ஓகேங்களா. நமக்கு லோக்கல் பாடிஸில் நம்ம படிப்போம், ஊரக உள்ளாட்சி, அதில் அசெண்டிங் ஆர்டரில் கேட்குறாங்க.
இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 9th புக்கில் இருக்குது. ஸோ ஆர்டிக்கல் 73, 74 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்டு. ஸோ அது எந்த பார்ட்டு, அதில் எவ்வளோ, எந்த பகுதி, எந்த வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க, அதில் எதெல்லாம் இணைக்கப்பட்டுள்ளது, இது எல்லாமே கொஷினில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரீட் தி பேசேஜ். ஓகேங்களா, ஒரு பேசேஜை ரீட் பண்ணி, ஸோ யுவர் ஆன்சர் டு திஸ் ஐட்டம் ஷுட் பி பேஸ்ட் ஆன் தி பேசேஜ் ஒன்லி. இந்த பேசேஜை ரீட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி விடையை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரீட் தி பேசேஜ். த டெப்டி ஸ்பீக்கர் ஹூ ப்ரெசைட்ஸ் ஓவர் தி ஹவுஸ் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி ஸ்பீக்கர் இன் எலெக்டட் இன் தி சேம் மேனர் இன் விச் தி ஸ்பீக்கர் இன் எலெக்டட் பை தி ஹவுஸ். சபாநாயகர் அவையில் இல்லாத சமயங்களில் துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். அப்படிங்கிறது கரெக்டு தான். இன்கேஸ் உங்களுக்கு சபாநாயகர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ஒர்க்காக அவர் இன்றைக்கி அவர் அந்த மீட்டிங்கை கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த அவையை வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சபாநாயகர் எவ்வித தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவ்விதமே துணை சபாநாயகரும் அவையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சேம் அதே கான்செப்ட் தான். எப்படி உங்களுக்கு ஸ்பீக்கர் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை எலெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் டெப்டி ஸ்பீக்கரும் எலெக்ட் பண்ணுவாங்க. அதே போலவே அவர் நீக்கப்படுகிறார். ஸோ எப்படி அவரை ரிமூவ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் யார் அப்படின்னா ஸ்பீக்கர் மாதிரி தான் டெப்டி ஸ்பீக்கரும். இவர் வந்து பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகவும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் கொஷின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா துணை சபாநாயகர் அவையை நடத்துகிறார். ஸோ கரெக்டு தான். துணை சபாநாயகர் அவையின் உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். எஸ். வந்து பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மெம்பர் ஆஃப், அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ இல்லை நாடாளுமன்ற உறுப்பினரோ இருப்பார். ஓகேங்களா, துணை சபாநாயகரும். இவர் பாராளுமன்றத்தால் நீக்கப்படலாம். எஸ், அவர் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீக்கப்படலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். ஸோ பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அலுவல் குழுவின் தலைவராகிறார் அப்படிங்கிறத இதில் தவறான இணை. ஸோ அவர் வந்து பார்லிமெண்ட்டோடைய மெம்பரோ இல்லை இதோட நம்ம ஸ்டேட்டில் சட்டமன்ற குழுவோட மெம்பராக இருக்கிறதுக்கு முன்னாடி அலுவல் குழுவின் தலைவராகிறான்னு இருக்கிறாங்க. அது வந்து தவறான தொடர். ஸோ இது 3 மட்டும் கரெக்டு, 1 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தவறாக இருக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் சி நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா மற்ற 3ம் கரெக்டு. ஆனால் இங்கே கொஷினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க, மேற்காணும் கருத்தோடு கீழ் வருவனவற்றில் எது மிகச்சரியாக பொருந்துகிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்பு. மேற்காணும் கருத்தோடு கீழ் வருவனவற்றில் எது மிகச் சரியாக பொருந்துகிறது. ஸோ அதனால் இந்த கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எடுத்துருக்குறாங்கன்னா அந்த 3rd பாயிண்ட் பாருங்கள், இவர் பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் பொழுது தானாகவே அதன் தலைவராவது இவரது சிறப்புன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த பாயிண்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாராளுமன்ற குழுவின் உறுப்பினராகும் போது முன்னாள் அந்த பொழுது தானாகவே அதன் தலைவராக இவரது சிறப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்டை பேஸ் பண்ணி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் மிக சரியாக பொருந்து வருது. ஆப்ஷன் சி சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த பேசேஜில் எது தவறான இணைன்னு கேட்கல. அதான் பாருங்கள் உங்களுக்கு அந்த one of the special privileges is that when he is appointed as a member of parliamentary committee he automatically become its chairman.
ஸோ அடுத்தது பாருங்கள் கொஷின் நம்பர் 6. அரசு வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது அடிப்படை உரிமைகளை மீறி செயல்படக்கூடாது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த வழக்கு. இது வந்து சென்னை மாகாணம் விசஸ் செம்பகம் துரைராஜன் 1951. இதே மாதிரி இந்த 12th புக்கில் அந்த பொம்மை வழக்குலாம் இருக்கும், அது தெரிஞ்சு வச்சுங்க. 12th புக்கில் ஹைகோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஒரு சில கேசஸ்லாம். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து மண்டல குழுவை அமைத்தது மொரார்ஜி தேசாய் அரசாங்கமாகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு தான். நம்ம ஸ்கூல் புக்கில் +11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேயே படிக்கிறோம். ரிசர்வேஷன் ஃபார் ஓபிசி இன் கவர்மெண்ட் சர்வீஸ் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் 1993. ஸோ அரசாங்க பணிகளில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு 1993 நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதுவும் கரெக்டு. ஸோ இந்திரா ஷானி விசஸ் ஒன்றிய அரசு வழக்கு இடஒதுக்கீடு தொடர்பானது. ஸோ இது மூணுமே கரெக்டு தான். மண்டல கமிஷன் கொண்டு வந்தது மொரார்ஜி தேசாய் தான். ரிசர்வேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைப்படுத்தப்பட்டது ஓபிசியாக. இதர பிற்படுத்தப்பட்டிருக்கான இடஒதுக்கீடு 1993 தான் என்ன பண்ணியிருப்பாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ரிசர்வேஷன் இஷ்யூ கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடான தொடர்பானது வந்து இந்திரா ஷானி ஒன்றிய அரசுக்கும். இது மூணுமே கரெக்டு தான். NDC ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் வந்து 1952 படிச்சிருப்பீங்க. August 6 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தேசிய வளர்ச்சி குழு செயல்பாட்டுக்கு வந்த நாள் August 6, 1952. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2வது 5ஆண்டு திட்டம் எதன் அடிப்படையாக கொண்ட மாதிரியாகும்? இந்த மகளநோபிஸ் மாதிரி, மெகலனோபிஸ் மாதிரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 2வது 5ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் செக்டர், ஓகேங்களா, உங்களுக்கு தொழில்துறை சார்ந்தது. ஃபஸ்ட்டு 5ஆண்டு திட்டம் வந்து வேளாண்மை, அக்ரிகல்ச்சரை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லா 12 5ஆண்டு திட்டமும் தெரிஞ்சிருக்கணும். நீடித்த நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இதில், பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணுறது இதில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எப்போ கொண்டு வந்திருந்தாங்க, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5ஆண்டு திட்டத்தில். 11th புக்கில் ஒரு டைம் ரீட் பண்ணிடுங்க. தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் வந்து த சீஃப் மினிஸ்டர், ஓகேங்களா, த சேர்பர்சன் ஆஃப் தி தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன். அதே மாதிரி தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம், ஓகேங்களா, சார் தேசிய மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவரும் சீஃப் மினிஸ்டர் தான். தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவரும் சீஃப் மினிஸ்டர். மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஓகேங்களா, நேஷ்னல் லெவல் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், ஸ்டேட் லெவலில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடைய சேர்பர்சன் வந்து சீஃப் மினிஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டோடைய சேர்பர்சன் கலெக்டர். இது மூணு தெரிஞ்சு இதெல்லாம் டிஎன்பிசி கொஷின்லேயே கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு திட்டக்குழுவின் தலைவர் சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம், இந்த ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தோடது சீஃப் மினிஸ்டர் தான் ஸ்டேட்டுக்கு. நேஷ்னல் லெவலுக்கு பிரைம் மினிஸ்டர். ஆக்ட் வந்து 2005. ஜிஎஸ்டி என்னைக்கு நடைமுறைக்கு வந்ததுன்னா ஜூலை 1, 2017. ஸோ ஜிஎஸ்டியில் எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி இன்னும் தெரிஞ்சு வச்சுங்க. மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டியோடைய ஃபுல் ஃபார்ம் கூட எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கன்னு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்குது ரீசெண்டாக. இதெல்லாம் எத்தனாவது கவுன்சிலிங் மீட்டிங் நடந்திருக்குது. இப்போ இந்த ஜிஎஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க, இதுக்கெலாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா டேக்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா. இந்த ஜிஎஸ்டியில் கவுன்சில் மீட்டிங் இப்போ நடந்ததில் கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம். ஸோ அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. எந்த ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி 0% கொண்டு வந்தாங்க, எதுக்கு இம்போஸ் பண்ணாங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸஸ்ஸு, செஸ்ஸு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் ரெவன்யூ டேக்ஸு, நான் ரெவன்யூ டேக்ஸு, கஸ்டம் டியூட்டி,
சர்வீஸ் டேக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட்டு ஒரு சில இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எக்ஸாமில். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மீட்டிங் கான்ஃபரன்ஸ் இப்போ ரீசெண்டாக கம்ப்ளீட் நடந்து முடிஞ்சுது. ஸோ ஜூலை 1, 2017 தெரிஞ்சுக்கிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்திய அரசானது ரயில்வே நிதிநிலை அறிக்கையை மத்திய நிதிநிலை அறிக்கையுடன் இணைத்து செயல்படுத்த துவங்கிய நிதியாண்டுன்னு கேட்டிருக்கிறாங்க. 2017-18. இதெல்லாம் யாருக்குமே அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸு 10 இயர்ஸு ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தது கேட்குறாங்க. நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் தான் இந்த கொஷின் மாதிரி ஆன்சர் எடுக்க முடியும். ஜிஎஸ்டி பாருங்கள், இப்போ தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஜிஎஸ்டியோடைய காம்போனன்ட்ஸ் வந்து 3 டைப்ஸு. அதுதான் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இந்த காம்போனன்ட்ஸ் ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் என்பது அப்படின்னு 3 வகைப்படும். இப்போ நம்ம சொன்னது பாருங்கள் எப்படி கொஷினாக கேட்டிருக்கிறாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்களா, அது ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரிகார்டிங். இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எந்த நாட்டை வந்து ஜிஎஸ்டி பரோ பண்ணாங்க, இப்போ ரீசெண்டாக எத்தனை ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடந்தது, அதில் கவர்மெண்ட் எதெல்லாம் இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க, எதெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க, ஏறதுக்கெலாம் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது, எதுக்கு புதுசாக வரி கொண்டு வந்திருக்குறாங்க, எந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி தான் என் கொஷின்ஸ் வந்துட்டு நீங்களே நம்மளே பார்ப்போம் பாருங்கள். இப்போ கவர்மெண்ட் கொஷின்ஸ் நடந்த எக்ஸாம்ஸ்லாம் அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா எப்படி, இப்போ கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுதான் கவர்மெண்ட் ஜாப்பு. கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னே தெரியாமல் கவர்மெண்ட் ஜாப் வேணும் அப்படின்னா கொஷின்ஸ் அப்புறம் கஷ்டம்னா அப்புறம் அதனால தான் கஷ்டங்கிறாங்க. இந்தியாவில் அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் வழங்குவது வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் தான். ஸோ இதில் வந்துட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவோ பார்லிமெண்ட்டோ இல்லை உச்சநீதிமன்றமோ அப்படிங்கிறது கிடையாது. அரசியல் கட்சிகளுக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் வழங்குவது யார் அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனுடைய ஃபைனல் டெசிஷன் தான். தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சிக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் இருக்கலாம், கட்சி சின்னங்கள் ஒதுக்கீடு செய்வது, அதில் ஏதாவது முரண்பாடு வந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு உச்சநீதிமன்றம் போகலாம். அப்படியே அங்கேயும் போனாலும் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்துக்கு தான் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. உங்களுக்கு முரண்பாடு எலெக்ஷன் கமிஷனுக்கும் அந்த பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய கட்சிகளுக்கு ஏதாவது உங்களுக்கு அங்கீகாரம் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா கூட நீங்கள் ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் போனாலுமே ஸோ ஃபைனலாக ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது, அதை வந்து எலெக்ஷன் கமிஷனோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க. So how many members are being nominated by the president to the ராஜ்யசபா? ஸோ ராஜ்யசபாவுக்கு துணை குடியரசுத் தலைவர் வந்து 12 பேரை தேர்ந்தெடுக்கலாம். அதான் 250 மெம்பர்ஸ் ராஜ்யசபாவில், 238 + 12. ஸோ இந்த 12 பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில், லிட்ரேச்சரில், இப்போ பாருங்கள் சச்சின் டெண்டுல்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இசைஞானி இளையராஜா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ராஜ்யசபா எம்பி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பேரை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரே டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கௌதம் கம்பீர் ராஜ்யசபா, பட் அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. குடியரசுத் தலைவர் நாமினேட் பண்ணாங்களா இல்லை ராஜ்யசபா எம்பிங்கிறது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் அவங்களுக்கு வேக்கன்சியாக இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து கூட அவங்க ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். பட் பொதுவாக இந்த மாதிரி இலக்கியம், கலை இதில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 பேர் குடியரசுத் தலைவரை டைரெக்டாக ராஜ்யசபா எம்பியாக அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். 238 பேர் அப்படிங்கிறது ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு ப்ளஸ் யூடிஸ் அப்படின்னா எல்லாமே வரமாட்டாங்க. எல்லா யூனியன் பிரதேசத்துலேருந்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்க மாட்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள்
டெல்லி பாண்டிச்சேரியில் மட்டும்தான் உங்களுக்கு அசம்பிளியே இருக்குது, சட்டசபையே இருக்குது. கோவாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசம்பிளியே கிடையாது. கோவா, டையூ, டாமன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே யூடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அவங்களுடைய கவர்னன்ஸ் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. தெரிஞ்சு வச்சுங்க, எங்கே வந்துட்டு உங்களுக்கு சட்டசபை இருக்குது, எந்த யூனியன் பிரதேசத்தில் சட்டசபை கிடையாது, சட்டசபை இருந்ததுனா தான் அங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ எம்பிஸ்லாம் இருப்பாங்க. மாநிலங்களவையில் ஜனாதிபதியால் எத்தனை உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்படுகின்றன அப்படின்னா 12. சமய சார்பற்ற என்ற வார்த்தை 42 அமெண்ட்மெண்ட்டில் முகவுரையில் எப்போ பிரியாமபிளில் உங்களுக்கு ஆட் பண்ணாங்க அப்படின்னா 1976. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் 10th புக்லேயே இருக்குது. இந்த செக்யூலரிசம் அப்படிங்கிறது பிரியாமபிளில் எப்போ சார் ஆட் பண்ணாங்க, எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னா 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1976. சமய சார்பற்ற என்ற வார்த்தை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பாருங்கள், இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மற்றும் பிரிவுகள் குடியுரிமை இழத்தல் பற்றி குறிப்பிடுகின்றன. அதான் ஆர்டிகல் 5 to 11 தான் உங்களுக்கு. ஆர்டிகல் 1 to 5 அப்படின்னா நம்மளுடைய இந்தியாவோட எல்லைகள் இதை பற்றிலாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. மாநிலங்கள் 5 to 11 வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப், 12 to 35 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், 36 to 51 மாநில அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், ஆர்டிகல் 51A அடிப்படை கடமைகள், ஆர்டிகல் 52 52 78. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமர் வரைக்கும் இருக்கும். 52 78 வரைக்கும். 79 நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் அப் டு 151 வரைக்கும் நாடாளுமன்றம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு, அட்டார்னி ஜென்ரல், சிஏஜி இந்தியாவின் தலைமை தணிக்கையாளர், கம்ப்யூட்டர் ஆடிட் ஜென்ரல். ஸோ அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்டு 152 தான் ஸ்டேட்டை பற்றி வரும். இதெல்லாம் இப்படி ஓவராலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பார்ட் 2ல் 5 to 11 சிட்டிசன்ஷிப். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்தியன் டீல்ஸ் வித் லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் எந்த பார்ட்டு எந்த ஆர்டிகல்னு கேட்டிருக்கிறாங்க. பார்ட் 2 5 to 11. சூஸ் தி ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ரெஸ்பெக்ட் டு தி குவாலிஃபிகேஷன் ஃபார் தி எலெக்ஷன் ஆஃப் இந்தியன் பிரசிடென்ட். ஒரு இந்திய குடியரசுத் தலைவர் எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து 35 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 40 yearsன்னு கொடுத்துருக்குறாங்க. பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடலாம், ஆப்ஷன் பி தான். இந்த கொஸ்டின் 35 years கவர்னராக இருந்தாலும் சரி, குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி, 35 வயது கம்ப்ளீட் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷனில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்எல்ஏஸ் எம்பிஸ்லாம் vote பண்ணுவாங்க பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷன் தேர்தலில். குடியரசுத் தலைவர் தேர்தலில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். 35 years தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதனால தவறான கூற்று வந்து ஆப்ஷன் பி. மக்களவை உறுப்பினருக்கான தகுதியினை பெற்றிருக்க வேண்டும். அதே மாதிரி எந்த ஒரு மாநில அரசிலோ உள்ளாட்சி அமைப்பிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. இது ஆப்ஷன் ஏ சிடிலாம் சரியான ஸ்டேட்மெண்ட், ஆப்ஷன் பி தான் தவறான ஸ்டேட்மெண்ட். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? சச்சிதானந்த சிங். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் படிக்கும்போது இதான் 1946 இவரை பற்றி நீங்கள் படிக்காமல் இருக்க மாட்டீங்க. கொஷின் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ஹி வாஸ் தி ஓல்டஸ்ட் மெம்பர் எலெக்டட் ஆஸ் தி டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் அசம்பிளிஸ். ஸோ தற்காலிக தலைவர். ஏன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் ராஜேந்திர பிரசாத் வந்திருப்பார் 2 daysக்கு அப்புறம். இவர் ஆக்சுவலாக 1946 டிசம்பர் 9 நோட் பண்ணி வச்சுங்க. 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி உங்களுக்கு அந்த அசம்பிளியில் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். டெம்பரரி பிரசிடெண்ட் ஆஃப் தி அசம்பிளி. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர். தப்பு இது. அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவும் தவறு. 2 ஆப்ஷன் 2 and 3 வந்து தவறான தொடர்.
ஒன்று மட்டும்தான் கரெக்டு. அவர் வந்து தற்காலிக தலைவராக மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. 1946 டிசம்பர் 9 நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கப்புறம் 1946 டிசம்பர் 11 வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ எவ்வையான உறவுகள் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க. பப்ளிக் ரிலேஷன் கிடையாது. உங்களுக்கு ரிமைனிங் 3மே இருக்குது. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள். ஸோ இதான் ஆர்டிக்கல் நீங்கள் 245 to 290 வரைக்குமே படிப்பீங்க பாருங்கள். ஸ்கூல் 10th புக்லேயே படிச்சிருப்பீங்க. சட்டமன்ற உறவுகள் இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், ஃபினான்ஷியல் ரிலேஷன். இட்ஸ் நாட் அண்ட் பப்ளிக் ரிலேஷன். பொது வகை உறவுகள் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கெல்லாம் கிடையாது. உங்களுக்கு ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட் எல்லாமே அந்த ஆப்ஷன் ஏபிசி மட்டும்தான் டிஃபைன் பண்ணும். நீங்களே எடுத்து ஆர்டிக்கலில் படிச்சிருப்பீங்க. ஜிஎஸ்டி வரும், ஆர்டிக்கல் 269லாம். 280 அப்படின்னா ஃபினான்ஷியல் கமிஷன். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான். அதில் தான் உங்களுக்கு ஆர்டிக்கல்லாம் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. பப்ளிக் ரிலேஷன்லாம் கிடையாது. கீழ்கண்டவற்றில் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்க அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா மக்களவை சபாநாயகர். இன்கேஸ் ஸ்டேட்டாக இருந்ததுன்னா அப்படின்னா ஸ்பீக்கருக்கு தான் சபாநாயகர்னு வரும். இங்கே நாடாளுமன்றத்தை வச்சு கொஷின் கேட்டிருக்கிறாங்க, அதனால் மக்களவை சபாநாயகர். கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டேட்டு சென்ட்ரல் எல்லாம் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனு. ஓகேங்களா, பெருசாலாம் எதுவும் சேஞ்சஸ் ஆகாது. ஸோ அங்கே அப்படின்னா உங்களுக்கு மக்களவை சபாநாயகர், மாநிலங்களவை தலைவர் அப்படிம்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தோடைய சபாநாயகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டினரி பில்லா வெதர் தி மணி பில்லா அப்படின்னு யார் டிசைட் பண்ணுவாங்க சார் அப்படின்னா இட்ஸ் ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா. ஓகேங்களா, மக்களவையோடைய சபாநாயகர் தான். மாநிலங்களவை தலைவர்லாம் வரவே மாட்டாங்க. ஓகேங்களா, மாநிலங்களவை தலைவர் அப்படிங்கிறது ராஜ்யசபாவுடைய சேர்மேன் அப்படிங்கிறது துணை குடியரசுத் தலைவர். ராஜ்யசபாவை அவர் வழி நடத்துவார். எல்லா பில்லு லோக்சபாவில் தான் ராஜ்யசபாவுக்கு வரும். ஒரு சில பில்லு இங்கேருந்தும் இங்கேயே ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அமெண்ட்மெண்ட் ஆர்டிக்கல் இங்கே என்ன டிஃபைன் பண்ணிக்கிட்டோ அது ராஜ்யசபாவில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. பட் இதில் மணி பில்லு, ஆர்டினரி பில் இந்த டைப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோக்சபாவில் ஸ்பீக்கர் தான் தீர்மானிப்பார். ஸோ மணி பில் அப்படின்னு ஒரு வேர்டு அப்படின்னாவே நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு மக்களவைக்கு தான் அதிகாரம். மக்களவை சபாநாயகர் தான் அந்த பில்லை வந்துட்டு டிசைட் பண்ணுவார், வெதர் த பில் இஸ் மணி பில் ஆர் ஆர்டினரி பில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸோடைய கமிஷன் எந்த ஆர்டிக்கலில் டிஃபைன் 338. அந்த 338 நோட் பண்ணிக்கங்க. 338, 338A, 338B இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 338A, 338B. நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். லக்ஷ்மிகாந்தில் கொஞ்சம் நல்லா கிளியராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு கொஞ்சம் லக்ஷ்மிகாந்த் புக்கை ஒரு சில இம்பார்ட்டன்ஸ்லாம் நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வரும். அவ்வளோதான். நீங்கள் டெக்ஸ்ட்டு புக்கு படிக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் கெட் மோர் சப்ஜெக்ட் நாலேஜ். கொஸ்டின்ஸு உங்களுக்கு அக்சஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 4 பாயிண்ட்டை கொடுத்து மனப்பாடம் பண்ணுறதுக்கு 4 கான்செப்டை எழுதி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி படிச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம். இல்லை நான் வந்துட்டு மெமரி பண்ணுறேன் சார் அப்படின்னா உங்களுக்கு லாஜிக்கலாக கொஷின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ண முடியாது. டைரெக்டாக ஒரு ஓரிரு வார்த்தைகளில் கேட்குறாங்களா, ஓகே. ஒரு லாஜிக்காக கொஷின்ஸ் கேட்குறாங்க, சப்ஜெக்ட் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கும்போது இந்த மாதிரி இடத்துல உங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஆன்சர் பண்ணுறது இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நோட் பண்ணிக்கங்க. ஆர்டிக்கல் 338A, ஆர்டிக்கல். ஸோ நேஷ்னல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட், நேஷ்னல் கமிஷன் தேசிய ஆணையம் பழங்குடியினர்களுக்கான
பட்டியல் இனத்தவருக்கான ஷெட்யூல்டு கேஸ்ட் எஸ்சி. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 338. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் இது 338A. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்னால் பழங்குடியிருக்கான தேசிய ஆணையம் 338A, ஆர்டிகல் 338A. கொஸ்டினே வந்து பாருங்கள் உங்களுக்கு இப்படி கிளியராக ஃபுல்லாக கொடுக்கல. பட் பொதுவாக இந்த ஆர்டிகல் 338 எல்லாமே அப்படி தான். இது வெயிட் பண்ண சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்டிகல் 338 அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்டு. ஆர்டிகல் 338A அப்படின்னா ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு. ஷெட்யூல்டு கேஸ்ட் அப்படின்னா பட்டியல் இனத்தவர்கள். ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னா பழங்குடியினர்கள். அடுத்து நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸஸ். நேஷ்னல் கமிஷன் ஃபார் பேக்வேர்ட் கிளாஸஸ் 338B. பிற்படுத்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம் ஆர்டிகல் 338B. இந்த மூணுமே நிறைய கொஷனில் கேட்டிருக்கிறாங்க. 338, 338A, 338B. ஏன்னா அந்த 338Bங்கிறது ரீசன்ட் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது அதே தான். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஹவ் பீன் மேட் ஃபார் நேஷனல் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ். இது வந்து பார்ட் 16, அதான் பிரிவு 16. அதுதான் உங்களுக்கு ரோமன் லெட்டர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. நோட் பண்ணிக்கங்க. இந்திய தலைமை வழக்கறிஞர், ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா. ஸோ இந்திய அரசாங்கத்திற்குன்னு ஒரு தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க. மாநிலத்துக்குன்னு அட்வொகேட் ஜெனரல், மாநிலத்துக்குன்னு ஒரு தலைமை வழக்கறிஞர் இருப்பாங்க. ஸோ இந்த தலைமை வழக்கறிஞர் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, இந்திய அரசாங்கத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணுவார் ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு சில கேசஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்திய அரசாங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொது நல வழக்கு கொண்டுட்டு வராங்க, இல்லை ஏதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் பில் இதெல்லாம் ஏதாவது கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு சார்பாக யார் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் தான் வாதாடுவார். உச்ச நீதிமன்றத்தில் இல்லை உயர் நீதிமன்றத்தில் இங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா வழக்கு. மாநில ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா அட்வொகேட், மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், அது அட்வொகேட் ஜெனரல். நம்ம மாநிலத்துக்கு சார்பாக, மாநில அரசின் சார்பாக அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கவர்மெண்ட்டு இதெல்லாம் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த கேஸுக்கு, இல்லை இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவார். ஸோ இவர் யார் அப்பாயின்ட் பண்ணுறது அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்பாயின்ட் பண்ணுறது அப்படின்னா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கப்படுகிறார். அதே மாதிரி உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு தேவைப்படும் அதே தகுதிகள் இவருக்கும் உரியவை. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ இவர் வந்து நாடாளுமன்றத்திலாம் உறுப்பினராக இருக்க வேண்டும் கொடுத்துருக்குறாங்க. ஹி இஸ் நாட் அண்ட் மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், ஓகேங்களா. இவர் பார்ட்டிசிபேட் வேணால் பண்ணலாம், பட் ஆனால் மெம்பரால் இருக்க முடியாது. ஒரு அட்டார்னி ஜெனரல் எப்படி வந்து எப்படி உங்களுக்கு மெம்பராக இருக்க முடியும்? இந்தியாவின் தலைமை வழக்கறிஞர் அப்படிங்கிற நாடாளுமன்றத்தில் அவர் வந்துட்டு மெம்பராக இருக்க மாட்டார். ராஜ்யசபா இருந்தாலும் சரி, லோக்சபா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அவையிலுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக இருக்க வேண்டும்னு கொடுத்துருக்குறாங்க. அவர் வந்து இஸ் நாட் அண்ட் மெம்பர் ஆஃப் எய்தர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். அதே தான் ஸ்டேட்டுக்கும். பாராளுமன்றம் மூலம் இவர் பதவி நீக்கம் செய்யப்படலாம். ஸோ இவங்க இம்பீச்மெண்ட்லாம் குடியரசுத் தலைவர் தான் ரிமூவ் பண்ண முடியும், பாராளுமன்றத்தெல்லாம் பதவி நீக்கம் பண்ண முடியாது. தலைமை வழக்கறிஞர் நியமனம் செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நீக்க முடியும். ஸோ இது வந்து பாராளுமன்றத்தாலாம் என்ன பண்ண முடியாது, தலைமை வழக்கறிஞர்லாம் நீக்க முடியாது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வாதாடுறாரு அந்த மாதிரி சார்ந்த வழக்குகளில். அது வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தால் யாராலையும் என்ன பண்ண முடியாது, எந்த மெம்பர்ஸ் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இம்பீச்மெண்ட் பண்ண முடியாது. குடியரசுத் தலைவர் வேணால் இப்போ என்ன பண்ணலாம், இம்பீச்மெண்ட்னா அவர் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புதுசாக இன்னொருத்தரை நாமினேட் பண்ணுவாங்க. ஸோ ஆப்ஷன் 1 and 2 தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு.
ஒன்றிய அரசின் நிதி திறத்தையும் மாநிலங்கள் நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் என்னன்னு கேட்குறாங்க. த மெக்கானிசம் ஃபார் பேலன்சிங் தி ஃபினான்ஷியல் மைட் ஆஃப் தி சென்ட்ரல் அண்ட் தி நீட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஆர் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிதி திறத்தையும் ஸ்டேட்டோட நிதி தேவைகளையும் சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் எதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ தான் நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்திருப்பேன். ஆர்டிக்கல் 280 நோ. ஆர்டிக்கல் 280 அப்படிங்கிறது நமக்கு நிதி உறவுகளில் படிப்போம். நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் ஃபினான்ஸ் ரிலேஷன் சொல்லி படிப்போம். அதுதான் 280. ஸோ இப்போ நம்ம சொன்னதை வச்சு இந்த பாயிண்ட்டை நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அதில் 4 ஒன்லின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனில் இந்த 3 உறவுகள் வரும், நிதி உறவுகள் வரும் அப்படின்னு. ஃபினான்ஸ் கமிஷன் 280 அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி கம்பல்சரி வராது, நீங்கள் நெகுலேட் பண்ணிடலாம். ஏன்னா 4 கொடுக்கவே இல்லை பாருங்கள். ஆப்ஷன் ஏலையும் இல்லை, ஆப்ஷன் பிலையும் இல்லை. ஸோ கண்டிப்பாக ரெண்டுமே வராது, நீங்கள் ஈஸியாக நெகுலேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் சியா டியா அப்படின்னு தான் நீங்கள் செக் பண்ணணும். அடுத்தது சிஏஜி அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சிஏஜி அப்படிங்கிறது கணக்கு வழக்கை பார்ப்பார். ஓகேங்களா? ஸ்டேட்டோடது எவ்வளோ இந்த வருஷம் எவ்வளோ செலவாக இருக்குது, சென்ட்ரலோடது எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, இதுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ரிப்போர்ட் கொடுப்பார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கொடுங்க, சென்ட்ரலுக்கு இவ்வளோ கொடுங்க, இந்த ஸ்டேட்டுக்கு எடுத்துக்கங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு கொடுங்கலாம் சிஏஜி ரெப்ரசன்ட் பண்ண மாட்டார். இட்ஸ் நாட் அன் ஒர்க்கு. சிஏஜியோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்துக்கு ஒரு 10,000 கோடி கொடுங்க, கேரளாவுக்கு ஒரு 15,000 கோடி கொடுங்க, தமிழ்நாட்டுக்கு ஒரு 25,000 கோடி கொடுங்க, ஓகேங்களா, கர்நாடகாவுக்கு ஒரு 15,000 கோடி கொடுங்க, பஞ்சாபுக்கு ஒரு 50,000 கோடி கொடுங்கலாம் சொல்ல மாட்டார். ஸோ ஏஜி அப்படிங்கிறவர், ஸோ அவர் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணது, இந்த பில்ஸ் ரிப்போர்ட்ஸ்லாம் செக் பண்ணுவார். ஸ்டேட்டாக இருந்தாலும் ஓகே, சென்ட்ரலாக இருந்தாலும் ஓகே, ஓகேங்களா. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா என்னது ஒரு ஐடி மாதிரி தான். இன்ஃபர்மேஷன் ஐடி ஃபைல் பண்ணுறேன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஒரு கணக்கு வழக்கை வந்து பார்த்திங்கன்னா அவர் செக் பண்ணுவார், மானிட்டர் பண்ணுறாரு கவர்மெண்ட்டுக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ண மாட்டார். ஸோ ஆப்ஷன்ஸ் 3 கம்பல்சரி வராது. ஸோ இதில் இருந்து உங்களுக்கு எது தெரிஞ்சிடும் ஆப்ஷனோ அப்படின்னா ஆப்ஷனு ரிமைனிங் ஆப்ஷன் என்ன தான் இருக்குது. 3 கம்பல்சரி வராது, 4th கம்பல்சரி வரும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாவே ஆப்ஷன் சியை நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஏன்னா நிதி ஆயோக்கும் நிதி ஆணையம் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நிதி ஆயோக் ரிப்போர்ட்டில் எடுத்து படிங்க, ஓகேங்களா. ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது உங்களுக்கு 5 ஆண்டு திட்டத்தோடைய கண்டினியூட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக். ஸோ அதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தான் நிதி ஆயோக் கொண்டு வந்திருந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 5 ஆண்டு திட்டத்துக்கு பதிலாக. ஸோ அந்த 5 ஆண்டு நிதி ஆயோக்கும் ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட்டோடைய மெக்கானிசம், ஃபினான்ஷியல் மெக்கானிசம். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறதுல உங்களுக்கு லோக்கல் பாடிஸாக இருந்தாலும் சரி, நிதி ஆயோக் லோக்கல் பாடிஸ்க்கு தமிழ்நாடு அப்படியே லோக்கல் பாடிஸ்க்கு ஒரு 5,000 கோடி நிதி கொடுங்க, இல்லை அப்படின்னா தமிழ்நாடு கொடுக்க ஜிஎஸ்டி கலெக்ஷன்லேருந்து ஒரு 10,000 கோடி கொடுங்க, 5,000 கோடி, இங்கே தான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ண இப்படி தான் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு. இல்லை நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த வளர்ச்சிக்கு தமிழக அரசுக்கு 8,125 கோடி மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படிம்பாங்க, நியூஸில் பார்ப்பீங்க. இதெல்லாம் நிதி ஆயோக்கும் ஃபினான்ஸ் கமிஷனும் ரெப்ரசன்டேஷனில் தான். நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் சிஏஜியோ இல்லை எலெக்ஷன் கமிஷனோ, ஓகேங்களா, பாராளுமன்ற நிதிக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டி ஃபார் ஃபினான்ஸ் நிதிநிலை பாராளுமன்ற நிதிநிலை குழுவில் அவங்க அறிக்கை தயாரிக்கை செஞ்சு கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அவங்களாம் வரமாட்டாங்க. வேறு ஏதாவது கூட கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனாக ஃபார் தேசிய நேஷ்னல் கமிஷன் ஃபார் நேஷ்னல் கமிஷன் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு மனித உரிமை ஆணையம், மாநில தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. ஆஸ் பர் தி ஆர்டிக்கல் என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா 280 ஃபினான்ஷியல் கமிஷன் மூலிமா சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து நிதி ஆயோக்கு, இது 2 டிபார்ட்மெண்ட்டும் தான்.
ரிமைனிங்லாம் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டுக்குமே நிதி ஒதுக்கணும், ஒதுக்கக்கூடாது, கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது யாருமே டிஃபைன் பண்ண முடியாது, எதுவும் சொல்லவும் மாட்டாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல், அந்த அமெண்ட்மெண்ட்டு என்ன சொல்லுதோ அந்த ஒர்க்கை இங்கே டிஃபைன் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு பேங்கிங்ஸ் மூலிமா கவர்மெண்ட்டோடைய கணக்குக்கு அது கவர்மெண்ட் தனியாக ஃபாலோ பண்ணி ப்ரொசீஜர் அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் ப்ரொசீஜர் இருக்கும். ஸோ இந்தியாவின் முதல் மாநகராட்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்ராஸ். த ஃபஸ்ட்டு முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வாஸ் செட்டப் அட் மதராஸ். ஓகேங்களா, பிரிட்டிஷ் டைம்லேயே கொண்டு வந்திருந்தாங்க. கீழ்கண்ட இந்திய குடியரசுத் தலைவர்களில் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பாருங்க. ராதாகிருஷ்ணன் கூட உங்களுக்கு ராதாகிருஷ்ணன், கேஆர் நாராயணன், ராஜேந்திர பிரசாத் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டி இருந்திருக்க மாட்டேங்குது. பட் ஆனால் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வாஸ் செலக்டட் அன்அப்போஸ்டு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டியே கிடையாது. நீலம் சஞ்சீவ் ரெட்டி, இது நோட் பண்ணிக்கங்க. அன்அப்போஸ்டு, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி துணை குடியரசுத் தலைவருக்கு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இவர் தேர்ந்தெடுத்திருந்தாங்க 10 இயர்ஸு. அவருக்கு அன்அப்போஸ்டு அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அவருக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்னா ஆளுங்கட்சி சார்பாக இல்லை அப்படின்னா எதிர்கட்சி சார்பாக ஒருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருமே குடியரசுல அவங்களே ஒருத்தர் மட்டுமே இது பண்ணியிருக்கிறாங்க. அவரை மட்டுமே போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. யாருமே அவருக்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பொதுநல வழக்கு எனக்கு கருத்து எந்த நாட்டில் தோன்றியது? இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ. ஓகேங்களா, இந்த கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். பட் பொதுநல வழக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கெலாம் நீங்கள் தனிநபருக்கு எதிராக பொதுநல வழக்கு கொண்டு வர முடியாது. ஓகேங்களா, அதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. பொதுநல வழக்கு அப்படின்னா சமூகத்தில் ஒரு அனைவருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுது, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் பொதுநல வழக்கு கொண்டு வர முடியும். தனிநபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் திருடுறார் சார், அவனுக்கு எகெயின்ஸ்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுநல வழக்கு கொண்டு வரலாம், அப்படிலாம் கொண்டு வர முடியாது. சமூகத்தில் ஏற்படும் பிரச்சனைகள், மாற்றங்கள், ஏதாவது காமன் இஷ்யூஸ் அந்த மாதிரி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பொதுநல வழக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அதை மாதிரி பொதுநல வழக்கு கொண்டு போகிறதா தான் ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ எடுப்பாங்க. இல்லாத கேஸெல்லாம் பெனால்ட்டி போட்டு அமுச்சிடுவாங்க. பொதுநல வழக்கு இல்லாத நீயே ஒரு பிரச்சனையை கொண்டுட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த பிரச்சனைக்கு பதில் சொல்கிற மாதிரி கொண்டு போனீங்க அப்படின்னா அதெல்லாம் பெனால்ட்டி போட்டு அமுச்சு விட்ருவாங்க. ஓகேங்களா, நீங்களே ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிற மாதிரிலாம் கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கெலாம் பெனால்ட்டி போட்டு சென்ட் பண்ணி விட்ருவாங்க. தனிநபருக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா பொதுநல வழக்கை தாக்கல் செய்ய முடியாது. ஓகேங்களா, சமூகத்தில் இதுதான் இஷ்யூவாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மோட்டார் வெஹிக்கிள்ஸில் அதெல்லாம் ஒரு சில இடத்துல பொதுநல வழக்காக தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இஷ்யூவில் கூட தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு சில கேசஸில் +2 புக்கில் படிப்போம், நல்லாயிருக்கும். இந்த ஃபஸ்ட் எய்டு, ஓகேங்களா, ஆக்சிடெண்ட் ஆனால் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து உயிரை இமிடியேட்டாக காப்பாற்றணும், அவங்கள வந்து டிலே பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுநல வழக்காக தாக்கல் செஞ்சு அதுக்கு இது ஆன்சர் பண்ணியிருப்பாங்க கோர்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய முடியாது, எதுவும் தாக்கல் செய்ய முடியாது. தனிநபருக்கு எதிராலாம் பொதுநல வழக்காக தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்பர் 30 பாருங்கள். ரைட் டு இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்திய அரசியலமைப்பில் ஆர்டிகல் 19(1)A இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சிங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 ஆர்டிகல் 91A இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் தகவல் அறியும் உரிமை சட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 9th புக்கில் இருக்கும், தெரிஞ்சு வச்சுங்க. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லாம் ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ் டீச் பண்ணுவோம்.
இப்போ இந்த சொன்ன நான் டாப்பிக்கு இது ரிகார்டிங்காக இந்த மாதிரி ஒரு 500 to 1000 கொஷின் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிரும். பொலிட்டிக்கல் சயின்ஸில் எப்படி படிக்கணும், எங்கேருந்து கொஷின் கேட்டிருக்கிறாங்க. இப்போயே நம்ம பார்த்துருப்போம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஃபினான்ஷியல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், ஆர்டிக்கல், அமெண்ட்மெண்ட்டு, அரசியலமைப்பு திருத்த சட்டம், தலைமை வழக்கறிஞர், அடிப்படை கடமை, மாநில அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். இதே மாதிரி தான் ஒவ்வொரு டாப்பிக்கும் சப்ஜெக்ட் நாலேஜாக தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஸோ இதுதான் உங்களுக்கு கொஷின்ஸாக இந்த மாதிரி தான் பாஸ்ட் 4 இயர்ஸ் கொஷின் டிஎன்பிசி வெப்சைட்லேயே இருக்குது. அதான் நம்ம டீச் பண்ணுறோம். இந்த மாதிரி அப்ளிகேஷனாக தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் டைரெக்டாக படிக்கிறத விட இந்த மாதிரி பொதுநல வழக்குனா யார் தாக்கல் செய்ய முடியும், யார் தாக்கல் செய்ய முடியாது, யாருக்கு எதிராக எந்த மாதிரி கேசஸ் கொண்டுட்டு வர முடியும், எந்த மாதிரி தனி நபருக்கு எதிரான கொண்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி எல்லா பில்லுமே நாட் ஒன்லி ஃபார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஒரு மணி பில்லு, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு, அரசியலமைப்பு திருத்த சட்டம் அப்படின்னா நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். மாநிலத்தாலேயோ யூனியன் பிரதேசத்தாலேயோ எதுவுமே பண்ண முடியாது. மணி பில் அப்படின்னா யார் கொண்டு வரலாம், எங்கே கொண்டு வருவாங்க, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கை யார் தயார் செய்கிறாங்க, யார் தாக்கல் செய்கிறாங்க, யார் முன் தாக்கல் செய்யணும், அதெல்லாமே தெரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி தான் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஆர்டினரி பில், ஒரு மணி பில் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மணி பில்லெல்லாம் வேறெல்லாம் யாருமே ரெப்ரசன்ட் பண்ண மாட்டாங்க. உங்கள் அசம்பிளி நடக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் அசம்பிளியில் சென்ட்ரல் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸ்டேட் அப்படின்னா ஸ்டேட்டோடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் அவங்களுக்கு ஸ்பீச் கொடுப்பாங்க. மணி பில் பொறுத்த வரைக்கும் வேறு எந்த மெம்பரு இல்லை எந்த மினிஸ்டரு வேறு யாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ண மாட்டாங்க. பண மசோதா பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஃபார் ஃபினான்ஸ் மினிஸ்டர், அது சென்ட்ரலாக இருந்தாலும் ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும். ஆர்டினரி பில் அப்படின்னா யார் வேணால் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தாலே இருந்தாலும் சரி, சட்டமன்றத்தால் கொண்டு வரலாம். சாதாரண மசோதாவை யார் வேணால் தாக்கல் செய்வாங்க. அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா அப்படின்னா நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் கொண்டு வர முடியும், மாநிலத்தாலாம் கொண்டு வர முடியாது. இப்போ ஆர்டிக்கல் 101, ஆர்டிக்கல் 106 நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பேன். கொஷின் கேட்டிருந்தாங்க பாருங்கள் குரூப் 2 மெயின்ஸில். அதெல்லாம் எங்கே சார் இருக்குது அப்படின்னா எல்லாம் இப்போ அப்டேட் பண்ண அமெண்ட்மெண்ட்டு தான். புதுசாக எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம்லாம் எந்த அமெண்ட்மெண்ட்டெல்லாம் அந்த மாதிரிலாம் கொஷின் கேட்கலீங்களே. எக்ஸாம் முடிஞ்சு இப்போ 108வது அமெண்ட்மெண்ட்டு, இது 110வது அமெண்ட்மெண்ட்டு, அடுத்த வருஷம் என்ன கொண்டு வர போகிறாங்களோ அப்படிலாம் கேட்கல. ஆல்ரெடி கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டை தான் கொஷினாக கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அப்டேட்டடாக கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே அதுதான் உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸு பாஸ்ட்டு ப்ரெசென்ட்டில் என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட்டு, ஆர்டிக்கல் அமெண்ட்மெண்ட், இதெல்லாம் இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க ஒழிய புதுசாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கிடையாது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிகார்டிங் புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள்லாம் யாருமே கொஷின் கேட்குறதில்ல. மெயின்ஸ் எழுதுனா ஓகே கேட்கலாம். மெயின்ஸு நீங்கள் யூபிஎஸ்சி மெயின்ஸ் எழுதுறீங்க, இல்லை டிஎன்பிசி மெயின்ஸ் குரூப் 1 எழுதுறீங்க அப்படின்னா ஓகே, உங்களுடைய ஓன் பாயிண்டில் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் அப்ஜெக்டிவ் டைப் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபைன்டு டேட்டா தான் கேட்குறாங்க. டிஃபைன்டு டேட்டா அப்படின்னா வரையறுக்கப்பட்டது. அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனாக லாஜிக்காக கேட்குறாங்க. புரிஞ்சிருக்குதா அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஓகேங்களா? எந்த இடத்துலையுமே பாருங்கள், இப்போ நம்ம பார்த்த கொஷின்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு மெமரி பேஸ்டு கொஷின்ஸே கிடையாது. 80%. ஓகே, ஆர்டிக்கல் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அமெண்ட்மெண்ட் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறீங்க, அதுவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு அது வந்துட்டு உங்களுக்கு மெமரியாக தெரியாது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 1 to 315 ஆர்டிக்கல் வரைக்குமே நான் இந்த டேட்டாஸ்குள்ளே இதுதான் இருக்கும். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 50 to 78க்குள்ளே குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமரை பற்றிலாம் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. 152 ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி வந்துடும். ஆல்ரெடிங்கிறத நான் நிறைய டைம் டீச் பண்ணியிருக்கிறேன். மாநில அரசோடைய டீட்டெயில்ஸ்லாம் இதில் தான் இருக்கும் ஆர்டிக்கல் 152க்கு அப்புறம். இந்த மாதிரி நீங்கள் படிக்க உங்களுக்கே ஓரளவுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிடும். சப்ஜெக்ட் என்றைக்கு வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஸ்டின்ஸ் ஈஸி. இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஜுக்கு கேட்குற கொஷின் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட்டு ரொம்ப ஈஸியானது. இப்போ ஒரே ஒரு பாயிண்டில் கூட நீங்கள் அதுவா மனப்பாடம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஒரு பேஜ் கேட்கும்போது எல்லாமே கான்செப்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா
எக்ஸாம் ஈஸின்னு தான் சொல்லுவேன். ஒரு பேஜுக்கு 2 பேஜ் கேட்டால் கூட நீங்கள் படித்து பார்த்தே கண்டுபிடிச்சிடலாமே. இதுதான் பொருள், இதுக்கு இதுதான் இதனுடைய இது பொருள், சொல்லும் பொருளும் தவறுங்கிறது அவங்களே கொடுத்துட்றாங்க. அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு பாடம் புரிஞ்சிடுது அப்படின்னா எல்லாமே அவங்களே டிஃபைன் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தவறானது அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லப்போனால் என்ன ஈஸி தான். உங்களுக்கு மெமரி பேஸ்டு கொஷின் இருந்தால் தான் கொஷின் கஷ்டம்னு நம்ம சொல்லலாம். கொஷின் ஒரு பேஜுக்கு 2 பேஜ் கேட்குறது தான் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரம் தி ஆப்ஷன்ஸ்லேருந்து இதெல்லாம் வராதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரிமைனிங் இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு பேஜ் கேட்குறது தான் எனக்கு தெரிஞ்சு கொஷின் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் 2 பேஜ் கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப டைமிங் கம்மி, சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் 365 நாள் படிக்கிறதுக்கு 36 நாளில் 36.5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். 365/10 போட்டுங்க. 36.5 டேஸில் சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் கெயின் பண்ணிக்கிட்டீங்களா போதுமானது. 365 டேஸும் ரீட் பண்ணி மெமரி பண்ணுறதுக்கு 36 டேஸ் எனஃப். ஸோ தான் மெட்டீரியல்லாம் என்ன சார் அப்படின்னா ஸ்கூல் புக்கு தான் மெட்டீரியல். அதுதான் நானும் ரெப்ரசன்ட் பண்ணுறது எல்லா எக்ஸாம்ஸுக்குமே. ஸ்கூல் புக்கு, டெக்ஸ்ட் புக்கு, ஸ்டேட்டில் லக்ஷ்மிகாந்த், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்னால் ஆர்எஸ் அகர்வால், இல்லை அரிக்கன் பப்ளிகேஷன், லூசன் பப்ளிகேஷன், இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் ப்ரீஃபாக டீச் பண்ணியிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அப்போ தான் சப்ஜெக்ட் ப்ரீஃபாக இருந்தாலும் புரியும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ப்ரீஃபாக இருக்கிறதுனால டஃப்னு நினச்சிட்றாங்க. பட் அவங்க அது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. படித்து இது இப்படி தான் இதுதான் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா மறக்காது உங்களுக்கு என்றைக்குமே. ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் ரிமைனிங் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். பொலிட்டிக்கல் சயின்ஸு எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு. தமிழ் விட பாலிட்டி கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொஷினுமே ஒவ்வொரு லாஜிக் இருக்கும். நிறையா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், அமெண்ட்மெண்ட்டு, ஆர்டிக்கல், ஃபினான்ஸ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, மாநில அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், உள்ளாட்சி, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, சிஏஜி, கவர்னர், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, இதெல்லாமே நம்ம டெய்லியுமே டே பை டே லைஃப்பில் நியூஸில் பார்க்குறோம், இல்லை சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டாக அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? இதனுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சொல்கிற அமெண்ட்மெண்ட்டு ஆர்டிக்கல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க இம்பார்ட்டன்ஸாக. ஏன்னா லக்ஷ்மிகாந்திலிருந்து ஒரு சில கொடுக்குற இன்ஃபர்மேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க.